நீ லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடினல ஆத்தங்கிற மருமே அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த அதுல எதுவுமே நடந்தாம நடந்த மாதிரி இல்ல. இது எழுதி கொடுக்கல, அது தானா வந்த கேள்வி. ஸோ இப்போ நீ அதை வந்து ரிவைஸ்டா இப்போ இந்த அந்த பொய்யெல்லாம் இல்லாம இப்போ ஏதாவது மேரேஜ் லைஃப் இந்த 10 வருஷத்துக்கு ரிவைஸ்டா ஏதாவது ஒரு பாட்டு பாடணும்னா என்னன்னு பாடுவேன்? இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டேன், நானே ஃபீல் பண்ணிருக்கேன். பேசுறதை விட்டுருங்க, பாட்டு பாடினா கேட்போம். ஓ, எங்க 2 பேரும் ஜோடி பத்துமா சார்? ஓகே சார். ரொம்ப நேரம் இல்ல, உண்மையை சொல்லணும்னு சொல்லி இல்ல இப்ப கேட்டேன். ஆமா, அப்ப கஷ்டம்தான். சரி, நான் வந்துட்டேன். மாமியே ஒன்ன காணாம அப்படின்னு பாடியிருப்பேன். அதுல சாப்பாடெல்லாம் பேசிட்டு இருப்பேன். இப்ப என்னோட நிலவரப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மனைவியை பார்த்து பாடினது, இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாடுறேன். இதிலும் சில வார்த்தைகள் கற்பனையே. மனைவியா ஒன்ன கட்டிட்டேன், சோத்துக்கு ஸ்விக்கியில தேடிட்டேன், சுமாரையும் சூப்பர்னு சொல்ல பழகிட்டேன். ஓகே பாவி. காலையில் ஷூட்டிங் போகணும், மாலையில் டப்பிங்கும் போகணும், மாச கடைசியில இஎம்ஐ கொஞ்சம் கட்டணும். ஒத்தையில் ஸ்கை வாக் டோரோரம் பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேனே, ஒத்தையில் ஈஸியா ரோட்டோரம் காடை தேய்ச்சு கண்ணீர் வடிச்சேனே, தங்கோ நீ கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில் விழுந்தேனே, முத்து மாமே உன்னை தேடி வந்தாச்சு. என் மொத்த உசிரிப்பு தான் பார்த்தா தூக்கிட்டு போனான்.